வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பச்சை மொச்சை கறி. இந்த பச்சை மொச்சை கறி செய்கிறதுக்கு வந்து முதல்ல நம்ம ஒரு மசாலாவை வறுத்து அரைக்கணும். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வைங்க. அந்த கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை விடுங்க. ஒரு வெங்காயத்தை நான் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லேசாக வதக்குங்க. அதோட ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கியாச்சு. அதோட 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின இந்த தக்காளியையும் வதக்கின இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி மசியெல்லாம் வேகணும்லாம் கிடையாது. லேசாக வதங்கினா போதும். எல்லாம் அந்த சூடு பட்டா போதும். அந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ நான் 2 சில்லு தேங்காய் மட்டும் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 கைப்பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கணும்னா இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நாம் சேர்த்த தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பலாம் மசிஞ்செலாம் வதங்க வேண்டாம். இதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். தனியாத்தூள் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக அந்த சூடு வர்ற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டால் போதும். தனியாத்தூள் ஆட் பண்ண உடனே நம்ம ஸ்டவ் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா வந்து தனியாத்தூள் வந்து கருகி போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஃபேனு கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்போ நாம் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வைங்க. அதோட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு எந்த பொருளுமே சேர்க்க வேண்டாம். அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பல்லாரியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நம்ம எண்ணெயில் சேர்த்தா போதும். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லேசாக வதக்கி விடுங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காகவும் வெங்காயம் வந்து சப்பு டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் ருசி கொடுக்கறதுக்காகவும் வெங்காயத்துக்கு மட்டும் லேசான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, இஞ்சிலாம் சேர்த்துருக்கிறதால காரம் வந்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிக காரம்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம போட்ட மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக துளியோண்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்க இந்த பச்சை மொச்சை கறி வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு தான் இது. ஏன்னா இந்த பச்சை மொச்சை வந்து கடையில் வந்து இப்போ வந்து சீசன். அதனால் இது ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்கும். முழுசாக அவரைக்காய்க்கு உள்ள விதை மாதிரி இது முழுசாகவும் கிடைக்கும். நம்ம உரிச்சியும் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி முழுசாகவே இந்த மாதிரி நம்மளுக்கு உரிச்சி மேல் தோலும் இருக்கும். அதையும் உரிச்சியே நம்மளுக்கு பேக்கெட் போட்டு கடையில் விற்காங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் இதை மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது சீசனுங்கிறதால எனக்கு பச்சை மொச்சை கிடச்சிச்சு. பச்சை மொச்சை கிடைக்காதவங்க வந்து நம்மளுக்கு ட்ரை மொச்சை இருக்கும்ல, அந்த மொச்சையை வந்து நம்ம முந்தின நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை தண்ணியை வடித்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு கூட இதே முறையில் செய்யலாம். அதுவும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பச்சை மொச்சை கறிக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி துண்டாக போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் கருக்காதுங்கிறதால இப்போ நம்ம கழுவி எடுத்த பொட்டேட்டோவும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மொச்சை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த பச்சை மொச்சை கறி வந்து ராகி முத்தே, ரைஸு, தோசை கூடலாம் சாப்பிடுவாங்க. பொதுவாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா நீங்கள் சப்பாத்தி கூடலாம் நல்லா சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து பாருங்கள் நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மொச்சையோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துருக்கிற மொச்சை அப்புறம் உருளைக்கிழங்கோட நல்லா மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி முதல்ல நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1லேருந்து 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இது குழம்பு மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் நாள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொட்டுக்கடலை, கசகசா இது எல்லாத்துக்குமே குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். உங்களுக்கு கெட்டியான குழம்பா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரை மூடிட்டு ஃப்ளேமை வந்து நம்ம குறைச்சி, அதாவது மீடியம் அளவுக்கு ஃப்ளேமை வச்சுட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே விடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து திறந்து பார்க்கணும். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லும் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்க எண்ணெய் அழகா நம்மளுடைய பச்சை மொச்சக்கறி ரெடி ஆயிருக்கு பாருங்க. மேலே நல்லா எண்ணெய் கொட்டிக்கிட்டு சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. நம்மளுடைய பச்சை மொச்சக்கறி நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.